குட் ஈவினிங், பிரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. கத்தர் சமீபத்தில் ஊழியத்தின் நிமித்தம் என்னை கோயம்புத்தூர் கொண்டு சென்றிருந்தார். அங்கே நாங்கள் வளர்ந்த சபைக்கு நான் சென்றிருந்தேன். அங்கே அன்னைக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தார். அதாவது நாங்கள் நேற்று சனிக்கிழமை ஆயத்த கூட்டம் வச்சுருந்தோம். ஆனால் நிறைய பேர் வரல. தினம் ஜூம் ப்ரேயர் வைக்கிறோம். ஆனால் நிறைய பேர் நீங்கள் அதில் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பெரிய பாஸ்டர் பிரசங்கத்தில் என்ன சொன்னாருன்னா இதுமாரி அசிஸ்டன்ட் பாஸ்டர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. பாதி பேர் வரல, ஆயத்த கூட்டத்துக்கு வரல, ஜூம் ப்ரேயருக்கு வரல. அப்படின்னா ஏன் நம்ம வரமாட்டேங்கிறோம் அப்படின்னா ஆண்டவரை அந்த அளவாக நம்ம நேசிக்கிறது இல்லை, அதனால்தான் நம்ம வர்றதில்லை. அதுபோல் மணவாட்டி அப்படின்னு அந்த லெவல் இருக்கவங்க ஒரு சிலர் தான் இருப்பாங்க. மணவாட்டி அப்படின்ற லெவலுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட கர்த்தருக்காக நம்ம ஒரு காரியத்தை, அதாவது நமக்கு பிடிக்காத ஒன்றை கூட நம்ம செய்வோம். அதான் மணவாட்டியின் அனுபவம் அப்படின்ட்டு அவர் சொல்வார். அதுபோல் பல லெவல்ஸ் இருக்கும். ராஜஸ்திரீ அப்படின்ற லெவல் இருக்கும். ஸோ நம்ம பரலோகத்துக்கு போனால் போதும். இன்னொருத்தர் காலை பிடிச்சிட்டு நான் தொங்கிட்டே போயிடுவேன் அப்படி சொல்கிறவங்க கூட இருக்காங்க. அப்படியெல்லாம் இப்படி போனால் போதும், அப்படி போனால் போதும், ஏதோ ஒரு மூலையில் இடம் கிடச்சா போதும் அப்படின்னு. அதான் நம்ம இட்லி கேட்டால் இட்லி தான் கிடைக்கும் அப்படி ஒரு பாஸ்டர் சொல்வார். பிரியாணியை கேட்டோன்னா பிரியாணியை ஆண்டவர் தரதை நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்வார். அதுபோல் பரலோகத்தில் பலவிதமான வாசஸ்தலங்கள் பலவிதமான லெவல்ஸில் இருக்கும். அதையும் முக்காலே அரைக்கால் மும்மாகாணி பூர்ணப்பட்டாலும் ஒரு மாகாணி பூர்ணப்படலைன்னா கர்த்தருடைய வருகையில் காணப்பட முடியாது அப்படி சொல்கிறாங்க. அதுபோல் கர்த்தருக்கு அவர் திருடனை போல அவருடைய வருகை இருக்கும். அவருக்கு உண்மை எது போலி எதுன்னு அவருக்கு நல்லா தெரியுமா. மற்ற திருடர்கள் மற்றவங்களுடைய பொருளை எடுப்பாங்களாம். ஆனால் இவர் வித்தியாசமாக இருக்கார். எப்படின்னா தன்னுடைய விலையேறப்பட்ட பொருட்களை அவர் கலெக்ட் பண்ண அவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை இருக்குது, திருடன் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி பரிபூர்ண ஜீவன் பத்திரிகையில் அது வந்தது. அதுபோல் ஒரு சபையார் இன்னொரு போதகரை கூட நியமிச்சுக்கலாமா கர்த்தருடைய வருகைக்கு அப்புறம். ஆனால் அந்த நியூவாக வந்த போதகர் முதல்ல வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போதகரை போல இருக்கவே மாட்டாங்களாம். அதுபோல் ஒரு கணவர் ஆண்டோடைய வருகைக்கு அப்புறம் வேறொரு மனைவியை விவாகம் பண்ணலாமா. ஆனால் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட மனைவியை போல அவங்க இருக்கவே மாட்டாங்களாம். அதுபோல் நல்லவங்க யாருமே இருக்க மாட்டாங்களாம். அப்படி நிறைய புக்ஸு நான் வாசிச்சிருக்கேன். அது பரிபூர்ண ஜீவன் பத்திரிகையிலையும் அது திருடன் அப்படின்ற தலைப்பில் அந்த கட்டுரை இருக்குது. நம்ம வெள்ளூர் 6 நம்ம லைப்ரரியில் கூட அது இருக்கலாம். ஸோ முடிஞ்சவங்க அதை வாசித்து பாருங்கள். ஸோ இது சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஷேர் பண்ணுங்கள்.